மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாள் வரைக்கும் நம்மளுடைய சேனலில் கோவில் சம்மந்தமான வீடியோக்களை மட்டுமே நான் தொடர்ந்து பதிவிட்டு வந்துட்டு இருந்தேங்க. இன்னிலிருந்து நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். கோவில் சம்மந்தமான வீடியோக்கள் மட்டும் இல்லாமல் இனி தொடர்ந்து தினமும் வெளியாகக்கூடிய சினிமா அப்டேட்டுகள், தினமும் வெளியாகக்கூடிய அரசியல் செய்திகள், தினமும் வெளியாகக்கூடிய நாட்டு நடப்பு செய்திகள், இது சம்மந்தமான அனைத்து தகவல்களையும் தொடர்ந்து நம்மளோட சேனலில் ஒரு வீடியோவை பதிவிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துருக்குங்க. எப்படி நீங்கள் இதுக்கு முன்னாடி எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்தீங்களோ அதே மாதிரி இனி வரக்கூடிய நாட்களில் நான் போடக்கூடிய வீடியோக்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. சரி, இந்த ஒரு வீடியோவில் நாம் இன்றைக்கான சினிமா அப்டேட்டுகளை பார்ப்போம். முதல் அப்டேட் என்னன்னா, நம்மளுடைய ரஜினி அவர்கள் நடிக்கக்கூடிய ஜெயிலர் 2 திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான அப்டேட்டை வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்டேட்னு கேட்டிங்கன்னா, நெல்சன் அவர்கள் இயக்கக்கூடிய ரஜினி அவர்கள் நடிக்கக்கூடிய இந்த ஜெயிலர் 2 திரைப்படத்தில் நடிகர் பாலையா அவர்கள் கம்மிட்டாக இருக்காராமா. அது மட்டும் இல்லை, பாலையா அவர்கள் இந்த திரைப்படத்தில் நடிக்கிறதுக்காக 50 கோடி சம்பளம் கேட்டிருக்காராமா. இந்த ஜெயிலர் 2 திரைப்படத்தினுடைய தயாரிப்பு குழுவும் பாலையா அவர்களுக்கு 50 கோடிக்கு சம்பளமாக கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்டாங்களாம். ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 2 திரைப்படத்தில் பாலையா அவர்கள் நடிக்க போகிறது உறுதியாக இருக்குது. லோகேஷ் கனகராஜ் அவர்கள் கைதி 2 திரைப்படத்தை பற்றின ஒரு அப்டேட் வெளியிட்டிருக்காரு. இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ரஜினியை வச்சு கூலி திரைப்படத்தை எடுத்துகிட்டு இருக்காரு. கூலி திரைப்படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கைதி 2 திரைப்படத்தை எடுக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்களாமா. இப்போ நம்ம கார்த்தி அவர்கள் கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா சர்தார் 2 திரைப்படம் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இந்த திரைப்படம் முடிஞ்சதுக்கப்புறம் டானா கர்ணோட சேர்ந்து கார்த்தி அவர்கள் ஒரு திரைப்படத்தை பண்ண போகிறாரு. ஸோ அந்த திரைப்படத்துக்கு அப்புறமா தான் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் கார்த்தி அவர்களை வச்சு கைதி 2 திரைப்படத்தை எடுக்க போகிறதா தெரிவிச்சிருக்காரு. ஸோ கைதி 2 கன்ஃபார்ம் வெளியே வரும், அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை அப்படிங்கிறத உறுதி பண்ணிட்டாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் அவர்களோட இயக்கத்தில் ராகவா லாரன்ஸ் அவர்களோட நடிப்பில் பென்ஸ் திரைப்படம் உருவாகிட்டு இருக்கு. இந்த ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்துலேருந்து ஒரு சூப்பரான அப்டேட் வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்டேட்னு கேட்டிங்கன்னா, இந்த திரைப்படத்தில் முக்கியமான வில்லன் ரோலில் கேரளாவில் உள்ள மலையாள நடிகரான நிவின் பவுலி அவர்கள் இந்த பென்ஸ் திரைப்படத்தில் ஒரு லீட் ரோலில் முக்கியமான கேரக்டராக, அது வில்லன் ரோலில் நடிக்க போகிறார் அப்படிங்கிறத உறுதி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இதில் பார்த்தீங்கன்னா டபுள் ரோல் பண்ண போகிறாமா. ஸோ இந்த ஒரு தகவலை பார்த்தீங்கன்னா ஒரு டீசர் வச்சு வெளியிட்டிருக்காங்க. சரி மக்களே, இந்த ஒரு வீடியோவுக்கு நீங்கள் இன்னும் லைக் பண்ணாமல் பார்த்துட்டுனா கண்டிப்பாக லைக் போட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைஞ்சிருங்க. நான் அடுத்த ஒரு டாப்பிக்குடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.